ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட் சிவசக்தி சுவையோ சுவை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவரை முட்டை பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் வந்து சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க, இல்லைனா வந்து விட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை சேர்த்துப்போம். கருவேப்பிலை, நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இது அது கூடவே ஒரு சின்ன தக்காளியாக அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒன்றே ஒன்று, அதை சேர்த்துக்கலாம். போட்டு பச்சை வாசம் போக நல்லா நம்ம வதக்குவோம். அதை சேர்த்துக்கலாம் கூட வதங்கிறதுக்கு. இப்போ வந்து அவரைக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். உங்களுக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் ஒரு 2 பீஸ் வந்து சேர்த்துக்குங்க. ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துப்போம். காரத்துக்கு நான் வந்து காரத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகத்தூள், இதில் தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. இது ஃபுல்லாக வந்து இந்த எண்ணெயில் இதிலே அப்படியே வதங்கணும். வந்து நான் ஒரு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அது இப்போ இதில் சேர்த்துப்போம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து தேங்காய் திருவி போட்டுக்குங்க.
இது வந்து ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு லஞ்சாக இது இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம சாதம் வடித்து சாதத்தை போட்டு கிண்டி பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அதாவது காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தனா, இல்லை எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து கூட சமைச்சு கொடுங்க. பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க மிச்சம் வைக்காமல். அவ்வளோதாங்க. இப்போ அவரை முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நீங்களும் இது போலவே உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.